ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கல்லணையின் சிறப்புகள் மற்றும் அதை கட்டிய மாமன்னன் ஆதித்த கரிகாலனை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அமரேந்திர பாகுபலியாகிய நான் மகிழ்மதி மக்களின் உடல் பொருள் மானம் உயிர் காப்பேன் என்று உயிர் தியாகம் செய்யவும் தயங்க மாட்டேன் என்று ராஜமாதா சிவகாமி தேவியின் சாட்சியாக பிரமாணம் செய்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, சோழர் கட்டிடக்கலையை பற்றி நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனால் நம்ம எல்லாமே ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயிலை பற்றி பெருசாக பேசுகிறோமே தவிர, ஆனால் ஆதித்த கரிகாலன் கட்டின இந்த கல்லணையை பற்றி யாருமே பேசுறது கிடையாது. ஏன்னா இந்த கல்லணை பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலுக்கு முன்னாடி இருந்தே இருக்குது. அதை விட பார்த்திங்கன்னா இது தஞ்சை பெரிய கோயிலை விட கட்டிடக்கலையில் நிறைய இன்டெப்த்தான விஷயம் இதில் இருக்குது. சாதாரண ஒரு தரையில் கட்டின கோயிலையே நம்ம அவ்வளோ பெருசாக கொண்டாடுறோம். ஆனால் ஒரு ஓடுற ஆற்றுக்கு நடுவில் ஒருத்தர் ஒரு அணையை கட்டியிருக்காருன்னா அது எவ்வளோ டஃப்பான விஷயம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த கல்லணை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியிலேருந்து 12 கிலோமீட்டர் மற்றும் தஞ்சாவூர்லேருந்து 45 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த கல்லணையின் நீளம் பார்த்திங்கன்னா 1079 அடி, அகலம் 66 அடி மற்றும் உயரம் 18 அடி. காவிரியிலேருந்து வர வெள்ளத்தை தடுக்கவும், அப்புறம் அந்த தண்ணி வீணாகிறத தடுக்கவும் தான் ஆதித்த கரிகாலன் பார்த்திங்கன்னா இந்த கல்லணையே கட்டினார். காவிரியில் ஒரு அணையை கட்டி அந்த நீரை சேமித்து அது மூலமாக விவசாயத்துக்கு பயன்படுத்தணுங்கிறது தான் ஆதித்த கரிகாலனுடைய நோக்கமே. அது மூலயமா இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய எல்லா டெல்டா மாவட்டங்களுக்கும் போகிற தண்ணி பார்த்திங்கன்னா கல்லணையோடைய தடுப்பணையிலேருந்து தான் போகுது. இந்த கல்லனுடைய தொழில்நுட்பம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியானது. இதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இன்கேஸ் ஆஃப் நம்ம பீச்சுக்கு போகிறோம்னு வச்சிங்களேன், நீங்கள் போயிட்டு தண்ணியில் நிற்கும்போது தண்ணி உங்கள் காலில் பட்டுட்டு திருப்பியும் போகும்போது உங்கள் காலுக்கு அடியில் இருக்க மண்ணை பார்த்திங்கன்னா அப்படியே அரிச்சு கொண்டு போயிடும். அதுக்கப்புறம் உங்கள் கால் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்கும். இந்த ஐடியாவை யோசித்து தான் ஆதித்த கரிகாலன் பார்த்திங்கன்னா இந்த கல்லணைக்கு நடுவே இந்த அணையவே கட்டியிருக்காரு. இது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓடுற தண்ணியில் பெரிய பெரிய பாறைகளை கொண்டு போட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக முழுக, அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா களிம்பு மாதிரி, அதாவது பேஸ்ட்டு மாதிரி ஒரு திங்ஸை ரெடி பண்ணி அந்த கல்லுக்கு மேலே போட்டு திருப்பி அந்த கல் முழுகினதுக்கப்புறம் அந்த கல்லுக்கு மேலே அந்த பேஸ்ட்டை போட்டு திருப்பி அது மேலே ஒரு கல்லை போட்டு அப்படியே அது கண்டினியூஸாக எவ்வளோக்கு எவ்வளோ முழுகுதோ அதை செக் பண்ணி அதுக்கு மேலே தான் அந்த தடுப்பணையே கட்டியிருக்காங்க. என்ன ஒரு ஐடியாலஜி! இப்போ நம்ம பார்க்குற இந்த கல்லணையின் மேலே இருக்கிற பாலத்தை 1839ஆம் ஆண்டு சார் ஆர்த்தர் காட்டன் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த கல்லணையை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் முழுக்க முழுக்க. இப்போது இந்த வீடியோ போகிறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம சோழர் கால கட்டிடக்கலையை பற்றி பேசும்போது எல்லாமே 1000 வருஷம் பழமையான தஞ்சை பெரிய கோயில், அதுக்கப்புறம் கங்கை கொண்ட சோழபுரம், சிதம்பரம், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பற்றி பேசுகிறோம். ஆனால் இது எல்லாத்துக்கும் முன்னோடியான இந்த கல்லணையை பற்றி பெருசாக யாருமே பேசுறது கிடையாது. அதனால தான் முக்கியமாக இந்த கல்லணையை பற்றி இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். நான் இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகத்துக்கே முதல் அணை பார்த்திங்கன்னா இந்த கல்லணை தான். ஸோ எல்லோரும் ஒரு தடவை அந்த கல்லணையை பார்க்கணும். அதே மாதிரி சோழர்களை பற்றி பேசும்போது ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனை பற்றி நம்ம நிறைய ரிசர்ச் பண்ணுறோம், படிக்கிறோம், பேசுகிறோம். ஆனால் இவங்க எல்லாருக்கும் முன்னோடியான மாமன்னன் ஆதித்த கரிகாலனை பற்றி பெருசாக யாருமே எதுவுமே பேசுறது கிடையாது. அதனால தான் பர்சனலாகவே இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆதித்த கரிகாலனையும் பற்றி படிங்க, அவரும் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்கள்.
இப்போது நம்ம அரசியல்வாதிங்க பேசுகிற இந்த மழைநீர் சேகரிப்பு, நீர் மேலாண்மையை பற்றி எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி யோசித்து அதுக்காக இப்படி ஒரு அணையை கட்டி அந்த அணை இன்றளவும் மக்களுக்கு பயன்படும் வகையில் உருவாக்கிய மாமன்னர் ஆதித்த கரிகாலனுக்கு இன்றைக்கி மட்டும் இல்லை, என்றைக்குமே நம்ம பெரிய நன்றி கடன் பட்டிருக்கோம். ஸோ ஆதித்த கரிகாலன் புகழ் என்றென்றும் வாழ்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். பறவைகளுக்கும் துறவிகளுக்கும் நிரந்தரமான சரணாலயம் இருப்பதில்லை. நானும் ஒரு பறவைதான். நிரந்தரம் என்ற நிலையையே அசௌகரியமாக கருதும் பறவை. ஆனால் அடுத்த வினாடி ஒளித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் இவ்வுலகத்தில் ஏராளம். உங்களை சந்தித்தது கூட அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியம்தான். ஆச்சரியம் நிறைந்த இந்த உலகத்தின் மேல் நம்பிக்கை வைத்து பயணிக்கிறேன்.